இந்த ஃபேமிலி கான்ஃபரன்ஸுடைய முக்கிய தலைப்பே குடும்ப ஆராதனை. அந்த குடும்ப ஆராதனையிலிருந்து பல காரியங்களை இதுவரையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போவும் இதுக்கு வரப்போகிற அந்த செஷனும் மட்டும்தான் நமக்கு இருக்கு. அதனால ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுற போறேன். குடும்பத்தில் வினாவிடை போதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது. அந்த சாப்டர் நீங்கள் புஸ்தகத்தையே வாங்கி வாசிங்க. உங்களுக்கு வினாவிட போதனையெல்லாம் தெரியும், கொஞ்சம் பேர் பயன்படுத்திக்கிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சாப்டரை மட்டும் நீங்கள் அதிலேயே வாசிக்கிறது பெட்டர். கடைசி ரெண்டும் முக்கியமானது. அதனால அதை நம்ம பார்க்காம போகக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போறது குடும்ப ஆராதனை முகம் கொடுக்கும் தடைகள். அதாவது குடும்ப ஆராதனை சந்திக்கின்ற தடைகள். குடும்ப ஆராதனைன்னு சந்தித்த உடனேயே பலவிதமான தடைகள் வந்துடுது. உண்மையிலேயே அது தடைகள்னு சொல்ல முடியாது. அது நாம சாக்கு போக்கு சொல்றதுக்கு பயன்படுத்திக்கிறது தான். முக்கியமா அதுல எல்லாம் நேரத்தை தான் சாக்கு போக்கா சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அதை ஏத்துக்க மாட்டார். ஆண்டவருக்கு நீங்க அந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நேரத்தை நீங்க மீதப்படுத்தணும். redeem the time. இப்ப நேரம் உங்களால மீதப்படுத்த முடியாத வகையில இருந்திருந்தா ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். ஆகவே நேரம் உங்க கையில தான் இருக்கு, மற்றவங்க கையில இருக்கிறதா நீங்க நினைக்க முடியாது. ஆகவே அந்த நேரத்தை நம்ம மீதப்படுத்தணும், நல்லா பயன்படுத்தணும்னா அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பொறுப்போட அதை செஞ்சா தான் முடியும். படுக்க போற நேரம், எழும்புற நேரம், வேலைக்கு இவ்வளவு அப்படின்ட்டு அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒதுக்கி வைக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்கு. இப்போ நாம தான் திட்டம் போட்டு அனாவசியமா எங்க நேரம் போகுதுன்னு பார்த்து அதை இல்லாமலாக்கி நம்முடைய செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுறதுக்காக நம்ம நேரத்தை பயன்படுங்களா. ஆகவே நேரத்தை நம்ம ஆண்டவருக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும். பொதுவாகவே எல்லாருமே குடும்ப ஆராதனையை பற்றி தெளிவா பெருசா ஒன்றும் தெரிந்திருக்காததுனால அதை குடும்ப ஜெபம்னு ஒரு பேரை வச்சு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுறது இல்லைங்களா. அதை கருத்தோட செய்யறதில்ல, கவனத்தோட அதுக்கான நேரத்தை ஒதுக்குறதும் இல்லை. என் குடும்ப ஆராதனையை பற்றி சரியா தெரியாம இருப்பது தான் அதுக்கு காரணம். அதனாலதான் இவ்வளவு ஆழமா வேதத்தில் அதை பத்தி என்ன சொல்லி இருக்கு, வரலாற்றில் கிறிஸ்தவர்கள் அதை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சபைக்கு முக்கியமானதா இருக்கு, குடும்பத்துக்கும் முக்கியமானதா இருக்கு. குடும்ப ஆராதனை இல்லாம இருந்தா குடும்பமும் இருக்க முடியாது, சபையும் இருக்க முடியாது. அதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நம்ம இன்னும் கவனத்தோடையும் ஊக்கத்தோடையும் அதை செய்யணும். ரிச்சர்ட் பாக்ஸ்டர் அவரை பத்தி சில தடவைகள் சொல்லி இருக்கார். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு போதகர், சீர்திருத்த போதகரான ரிச்சர்ட் பாக்ஸ்டர் பக்தி வைராக்கியம் கொண்ட கிறிஸ்தவனுக்கு குடும்ப ஆராதனையை பற்றி அநேக உண்மைகளை சொல்லி அவனை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு? பக்தி வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவன். கடவுளில் அவனுடைய ஆத்மா இன்பம் காண வேண்டும் என்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் திளைத்திருக்க வேண்டும் என்றும் அவனை வற்புறுத்த தேவையில்லை. அதிரடியா சொல். பக்தி வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவன்னா என்னது? ஆண்டவர் உண்மையிலேயே நேசித்து ஆண்டவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு கொடுத்து அது தவறாம அந்த கட்டளைகளை நிறைவேற்றி தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியானபடி வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவன் தான் பக்தி வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவன். அவனுக்கு பற்றி குடும்ப ஆராதனையை பற்றி அவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்? அவன் எப்பவுமே ஆண்டவரை நாடி நிக்கிறவனா இருப்பான். உலகத்துல ஒரு கால் ஆண்டவர்ல,
வாழ்க்கையில் ஒரு காலம் இருக்க மாட்டோம். பல பேருக்கு அதுதான் பிரச்சனை. ஆண்டவருக்காக நம்ம வாழ்க்கையே இருக்கிறது. ஆகவே அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல நம்ம குறைக்க கூடாது. இந்த விதமான ஒரு தரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேக நம்ம சமுதாயத்துல பாடுறது இல்லைங்கிறது உண்மை. அதனால என்ன செய்வாங்க, அந்த குடும்ப ஆராதனைக்கு கூட ரொம்ப குறைவான நேரத்தை கொடுத்து சாக்கு போக்கு சொல்லி கொண்டு போறது வளமையா மாறிடுது. முதலாவது தடை, அதாவது குடும்ப ஆராதனை சந்திக்கின்ற ஒரு தடை என்று பார்த்தால், பல பேர் சொல்றதும் உண்டு, குடும்ப ஆராதனை நடத்துவதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை, எனக்கு அது செய்யறதுக்கு திறமை இல்லை. என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாது சரியா. நமக்கு எது தேவைன்னு தெளிவாக தெரிந்திருந்தால் அதை நம்ம கேட்கறதுக்கு தயக்கப்படுவோமா? இல்லை. ஒரு பிச்சைக்காரனுக்கு நல்லா தெரியும், அவனுக்கு வயிற்று பாட்டுக்கு பிச்சை எடுத்தாகணும், யாராவது கொஞ்சம் கொடுத்தாகணும். அவன் கேட்கறதுக்கு தயங்குவானா? தயங்க மாட்டான். வாயால மட்டும் கேட்க மாட்டான், சேட்டை பிடிச்சி இருப்பான், முடிஞ்சா கையையும் தொட்டு கேட்கப்பான். மிக ஆகவே அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, தான் தேவை என்னன்னு தெரிஞ்சிருக்குது. ஆகவே வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம பிச்சை கேட்கறத அவர் செய்கிறான். சொல்லி இருக்கிறார், மேடையில ஏறி பேசுறதுக்கோ எதையோ சொல்றதுக்கோ கூச்சம் இருப்பவர்களுக்கு அதை இல்லாம போக செய்யறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவங்க மேடையில ஏற்றுறது தான். அதான் ஒரே வழி. அதுக்கு பிறகு எல்லாம் சரியா போயிடும். அது மாதிரி ஜெபிக்க தயங்குகிறவர்கள் ஜெபம் பண்றதுனால மட்டும்தான் அந்த ஜெபிக்க கற்றுக்கொள்ள முடியும். எங்க சர்ச்சுக்கு வந்த பிலிப்பீன் நாட்டில இருந்து வந்த ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், விசுவாசமா இருந்துட்டு வர்றாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு போன வருஷம் வேலை போயிடுச்சு. ஒரு குடும்பத்தை இழந்தாலும் சேர்ச்சி கஷ்டம் தான். அதுவும் நல்ல குடும்பங்களா இருந்தா இழக்கிறதுக்கு வருத்தப்படும். ஸோ அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனா அந்த ஒரு வருஷமும் அவன் எவ்வளோ ட்ரை பண்ணியும் வேலை கிடைக்கல. அதனால எங்கேயும் போக விரும்பாம முடிஞ்ச வேலைகளை செய்து இந்த ஊபர் டிரைவிங், ஊபர் ஃபுட் டெலிவரி பண்றது, இந்த மாதிரி வேலை அதெல்லாம் செஞ்சு மனைவியும் வேலை செஞ்சு ஒரு வருஷமும் தொடர்ந்து சபையில இருந்தான். இப்ப ஒரு ஃபியூ வீக்ஸ், சில வாரங்களுக்கு முன்னாலதான் அவனுக்கு ஒரு நல்ல வேலையே கிடைச்சிது. சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு அவன் பொறுமையா இருந்து ஆண்டவர்ல தங்கி இருந்து ஆண்டவர் ஜெபங்கள் கேட்டு சரியான நேரத்தில் உதவி இருக்கார். இப்ப இவர் முதல்ல சர்ச்சுக்கு வந்த பொழுது சபை ஜெப கூட்டத்துல ரொம்ப தயக்கம் ஜெபம் பண்ற. ஏன்னா அவங்க பிலிப்பீன்ஸ்ல இருந்து வந்தவங்க, இங்கிலீஷ் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அதனால ஜெபம் பண்றதுக்கு தயக்கம். நானும் பிரசங்கங்கள் அதுல எல்லாம் சொன்னதை தவிர நேரடியா ஒரு நாள் வற்புறுத்தது. ஆனா ஜெப கூட்டத்துல தவறாம கலந்துக்குவாங்க. பிறகு மற்றவங்க ஜெபம் பண்றதையெல்லாம் பார்த்து, வாலிப வயசுல இருக்கிறவங்க ஜெபம் பண்றதையும் பார்த்து, ஒரு 2 மாசத்துக்கு முந்தி ஜெப கூட்டத்துல தானே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். யாரும் ஒன்றும் சொல்லல, கேட்கல. ஆகவே இப்ப ஜெப கூட்டத்துல அந்த மனுஷன் தைரியமா ஜெபம் பண்ணுங்க. அப்ப அது உள்ளுக்குள்ள அவருக்கு வருத்தமா இருந்திருக்கும், உள்ளுக்குள்ள அது ஒரு கில்ட்டியா இருந்திருக்கும். ஆனா விசுவாசி என்பதனால அது சரி பரவாயில்ல செய்யாம இருந்துருவோன்னு இல்லாம எப்படியோ ஜெபம் பண்ணி முயற்சியெல்லாம் செய்து அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆகவே ஜெபம் பண்றதுக்கு தயங்கக்கூடாது. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு எப்பவும் கொஞ்சமா ஆரம்பிச்சு அது பெருசா வளர்ந்துட்டு போகும். இதாவது இந்த மனுஷன் இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணுமேன்னு அந்த தயக்கம் பெருசா இருந்தது. இப்போ உங்களுக்கு என்ன தயக்கம்? உங்களை என்ன இந்தியிலேயே ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்கிறாரு? உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில தான் ஜெபம் பண்ண கேட்கிறார். அப்ப தெரிஞ்ச மொழியில ஆண்டவரோட பேசுறதுக்கு எப்படி தயக்கம் இருக்கும்? அது
அவரோட தான் பேசணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் எல்லாம் கொடுக்கிறவர், நாம பேச எதிர்பார்க்கிறார். ஆகவே இது இந்த மாதிரி எனக்கு ஜெபம் பண்ண தெரியலங்கிறது ஒரு சாக்கு போக்கே இல்லை. என்னென்னமோ காரியத்துக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க, எடுக்காம இருக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவரோட பேசுறதுக்கு அது என்ன ஸ்கூலா நடத்த முடியும்? அதுக்கு ஒன்று ஒரு விசேஷ லாங்குவேஜா தேவை. உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் பெரியவர், நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு மத்தேயு எப்படி ஜெபம் பண்றது. வேற பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அவங்களுடைய ஜெபங்கள் இருக்கு. சர்ச்சில் பாஸ்டர்ஸ் எப்படி ஜெபம் பண்றாங்க, சபைய கூட்டங்கள் நடத்துறவங்க ஜெபம் பண்றாங்கன்னா காதில் கேட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சது. அது வீட்டில் குடும்பத்தோட ஒரு குடும்ப தலைவன் இருந்து ஜெபம் பண்ணி வழி நடத்தாட்டி அது அது நம்ம சபைகள்ல அந்த குடும்பங்கள் அங்கத்தவரா இருக்கிற குடும்பங்களுக்கு அது சரியே இல்லை, ரொம்ப தப்பு. நேற்றே சொல்லியிருக்கணும் முத நாளே, இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அது அவசியம். நீங்க குடும்பம் ஜெபம் பண்ணவும் குடும்ப ஆராதனை நடத்துறதுக்கும் ஒரு காரியம் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஊர்ல கணவர்கள் மனைவிகள் உங்களுக்குள்ள உறவு நல்லபடியா இருக்க. திரும்ப 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 சொல்ல வேண்டிய அவசியம். அந்த உறவுல தான் ரொம்ப பேர் குறை வச்சிருக்கிறீங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அது சரி வராது. விசுவாசிகளாக இருந்தா அந்த உறவை சரிப்படுத்த பாருங்க. காலம் வரையும் வாழ போறீங்க இல்லையா, உங்க ஒய்ஃபோடையும் ஹஸ்பண்டோடையும். அப்ப ஒரே வீட்டில இருந்து ஒருத்தர் தெரியாதபடி வாழ முடியுமா? விசுவாசிகளுக்கு குடும்ப ஆராதனை நடத்தாம இருக்கு. ஆகவே உங்க மனைவியோட கணவனோட உறவு நல்லா வச்சு, அது குடும்ப ஆராதனைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆகவே குடும்ப ஆராதனை நடத்துவதற்கு யாருக்குமே ஒரு டிகிரி தேவையில்லை, அது தேவையில்லை. விசுவாசி தன் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோட ஜெபித்து வேதம் வாசிக்கிறத குடும்பத்தோடு செய்ய ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். அது அவன் அன்றாடம் வேதம் வாசிக்கிறவனாகவும் அன்றாடம் ஜெபிக்கிறவனாகவும் இருந்தாலே போதும். அதை கொஞ்சம் குடும்பத்துக்கு ஏற்ற விதத்துல திட்டமிட்டு அவன் செய்யணும். தான் வாசிக்கிற அந்த பகுதிகளையே தானே நல்லா புரிஞ்சுக்கிட்டு எளிமையா குடும்பத்துக்கு அந்த குடும்ப ஆராதனை நேரத்துல சொல்லிக் கொடுக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் கூட நீங்க வளரணும்னா கொஞ்சம் வாசிக்கிறவங்களா இருங்க. வாசிக்காட்டி எந்த பிரயோசனமுமே இல்லை. சீர்திருத்த சபைகள்ல அது நல்லாவே இருக்க முடியாது. திருமணத்தையும் இதழ்களை பயன்படுத்திக்கலாம். நம்ம வெளியிட்டு இருக்கிற எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, அந்த புத்தகங்களை பயன்படுத்தலாம். இது எல்லாம் குடும்ப ஆராதனையில பயன்படுத்தலாம். இல்ல நேற்று பேசினவங்க கூட அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அவங்க என்ன செய்யறாங்க அதைத்தான் நீங்களும் பின்பற்றணும். ஆகவே இந்த மாதிரி நமக்கு நூல்களையும் மேகசின் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்னா அதை ஏன் பயன்படுத்திக்க கூடாது? நம்ம மொழியிலேயே இருக்குதே. டாட்ரிச்னு ஒருத்தர், அவர் ஒரு பெரிய பிரசங்கி, பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லுறார், ஒருவருடைய இருதயம் நல்ல முறையில் இருக்குமானால் குடும்ப ஆராதனையை ஒழுங்காகவும் பலனளிக்கும் முறையில் நடத்துவதற்கு அதிசயமான எந்த ஆற்றல்களும் தேவையில்லை. இருதயம் தான் நல்லா இருக்கணுங்க. விசுவாசமுள்ள இருதயமாக இருந்தால், ஆண்டவரோட அந்த உறவை சரியாக வைத்திருக்கிற ஒரு இருதயமாக இருந்தால், இந்த குடும்ப ஆராதனையை ஒழுங்கா நடத்துவதற்கும் பலனளிக்கும் முறையில் நடத்துவதற்கும் அதிசயமான எந்த ஆற்றலும் தேவையில்லை. ஒருத்தர் ஸ்வினாக்னு சொன்ன ஒரு பாஸ்டர், இந்த காலத்துல இல்ல ரொம்ப காலத்துக்கு முன்பே, அவர்கிட்ட தனக்கு பேசுனதுக்கு ஆற்றல் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதனால குடும்ப ஆராதனை எப்படி நடத்துறது? ஸ்வினாக் என்ன சொல்றார், பேச்சில் சிறந்த நாவை விட பரிசுத்தமான இருதயம் மேலானது.
சிறப்பான நாவை விட பரிசுத்தமான இருதயம் மேலானது. உன் அறையிலிருந்து நீ அதிகமாக ஜெபிப்பாயானால் பொதுவில் ஜெபிப்பதை நீ இலகுவாக கற்றுக்கொள்ளும். தனியா இருந்து நம்ம ஆண்டோட்ட நல்லா ஜெபம் பண்றோம்னா மற்றவங்க முன்னுக்கோ குடும்பத்துக்கு முன்னுக்கோ ஜெபம் பண்றது பெருசா பிரச்சனையாவே இருக்காது. அப்ப அது முதலாவது. எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஆற்றல் இல்லை, எக்ஸ்கியூஸ். செஞ்சிடணும். ஆண்டவர் கேட்கிறார், நீங்க பேசுறத அவர் எதிர்பார்க்கிறார். அப்புறம் அவரோட இணைந்திருக்கிற இருதயம் இருந்தா அது செய்யறதுக்கு எப்படி தயக்கம் இருக்க முடியும்? அதெல்லாம் தூக்கி வீசிட்டு ஆண்டவரோட பேசணும். இரண்டாவது, குடும்ப ஆராதனை செய்வதற்கு நேரம் இல்லை. 99 பேர் இதான் சொல்லுவாங்க, நேரம் இல்லைங்க, நேரம் இல்லைங்க. ஆனா உலகத்திலேயே நேரத்தை அதிகமா வீணாக்குறது நம்ம ஊர்ல தான். அது நமக்கு தெரியாம, நம்ம ஊர்ல தான் நேரத்தை அதிகமா வீணாக்கு. நேரத்தோட எதையும் நம்ம செய்வதில்லை, அதனால நேரம் வீணாகிட்டே போய் அது ஒரு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சரி, உண்மைதான். கிராமத்தில் இருக்கிறவங்களை விட பட்டணங்கள்ல நகரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கொஞ்சம் இந்த வாழ்க்கை வேகமா போய்கிட்டு இருக்கு. அதனால குடும்ப ஆராதனை செய்வதற்கு நேரம் இல்லைன்னு நமக்கு சொல்றாங்க. இன்னொன்னு, பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு ஸ்கூலுக்கு போறதை விட அவங்களுக்கு அந்த விளையாட்டு, இந்த இசை டியூஷன், வேற விளையாட்டு டியூஷன், இப்படி எவ்வளோ டியூஷனுக்கெல்லாம் கொண்டு போகணும், வரணும். எப்படி அவங்களுக்கெல்லாம் பிஸியா இருக்கிறாங்க, எப்படி குடும்ப ஆராதனை நடத்துறது? அது ஒரு காமன் இல்லையா? நிறைய சொல்லுவாங்களா இல்லையா? நிறைய இருக்குங்க. ஆபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு தூங்க போற நேரமே ரொம்ப இதாயிடுது. என்ன பண்றது? நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை பார்த்து 24 மணி நேரம் உன்னை கவனிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதனால சில மணி நேரத்துக்கு உன்னை கவனிக்கிறத விட்டுற போறேன். நம்ம சரியா இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அந்த 24 hours அவர் கவனிக்கிறதுல எந்த குறையும் வைக்கிறாரா? இல்ல. நாம எப்படி எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. ஆகவே இதை திரும்பத்திற்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோசனமுமே இல்லை. வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், தேவையானதாக இருந்தாலும், ஆத்மீக காரியங்களை விட முக்கியமான காரியம் எதுவுமே இல்லை. வேற எதுவுமே இருக்க முடியாது. மொபைல் போன்ல உட்கார்ந்து இருக்கிறோம், டிவிக்கு முன்ன உட்கார்ந்து இருக்கிறோம், இன்டர்நெட்டுக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறோம், அனாவசியமா நண்பர்களோட எவ்வளவோ செலவழிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ், நம்ம ஊர்ல ஃபங்க்ஷன்ஸா பயங்கரம். அதெல்லாம் முகத்தாட்சியம் பார்க்காம ஒரு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு பார்க்கணும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது. போக முடியுமா? போக முடியாது. உங்க ஊர்ல எல்லாம் வைக்கிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் வேலையும் செய்ய முடிவு வேணும்னா எங்க ஊர்ல தூக்கிடுவாங்க. நான் செய்யற வேற எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஸோ அதனால எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கையில தான் எல்லாம் இருக்கு. எதுக்கு போகணும் போகக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எது முக்கியமானதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து படுக்க போவதற்கு முன்போ, காலையில வேலைக்கு போறதுக்கு முன்போ நீங்க தான் உங்க குடும்பத்தோட பேசி ஒரு நேரத்தை ஒதுக்க. உங்க மனைவி உங்க பிள்ளைகளோட உட்கார வச்சு பேசுங்க, ஹிருதயத்தை திறந்து வச்சு பேசுங்க. இது எவ்வளவு தூரம் அதை நம்ம எவ்வளவோ காரியங்களுக்கு கொடுத்துடுறோம், அசட்டை பண்ணிடுறோம். ஆனா இது இப்படியே அசட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம எப்படிதான் நல்லா இருக்க முடியும்? இது நல்லா இல்லாம. வேதம் எவ்வளவு தூரம் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை, குறிப்பிட்ட நேரத்தை தீர்மானித்து செய்ய ஆரம்பிச்சுட்டா, நீ அதை பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அது பிரச்சனையே இருக்காது. அது பழக்கப்படுத்துறது தான் இருக்கு, பிரச்சனையே இருக்காது. செய்தது எழும்புறத வெள்ளனை எழும்பலாம்,
அப்போ அந்த குடும்பம் அதை திட்ட போட்டு அந்த குடும்பம் அதை செய்யணும். இந்த நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு மேத்யூ ஹென்றி என்ன சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கு அவரு சொல்றார், உங்களுக்கு உறங்க போகும் வரை காலையிலோ மாலையிலோ குடும்ப ஆராதனைக்கு நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. தேவையற்ற பேச்சுக்களுக்கு மத்தியிலும் உலக காரியங்களுக்கு மத்தியிலும் இது ஒதுக்குப்புறமாக தள்ளப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் எப்போதாவது செய்கிற போது அவசரப்பட்டு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமலும் செய்வதா உங்களுடைய பிள்ளைகளுக்கோ குடும்பத்தாருக்கோ அதன் அருமை தெரிவதில்லை. வேத புத்தகம் உங்கள் முன் இருக்கிறது, ஆனால் அதை வாசிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஓரிரு வார்த்தைகள் செய்யும் ஜெபம் ஜீவன் இல்லாத இருதயத்திலிருந்து வராத வெறும் பேச்சாக இருக்கு. இதைத்தான் ஒவ்வொரு நாளும் செய்கிறீர்கள். ஓய்வினாளில் மட்டும் சில கொஞ்சம் கவனம் காட்டுகிறீர்கள். பாடல்களை பாடுவதில்லை, வினாவிடை போதனைகளை பயன்படுத்துவதில்லை, செய்கிற எதிலும் எந்த விதமான நன்மையும் இல்லை. இப்படியா குடும்பத்தை நடத்துவது? இந்த விதத்திலா வீட்டில் குடும்ப ஆராதனை செய்வது? சகோதரர்களே, இந்த முறை தொடரக்கூடாது. நீங்கள் நன்மை செய்ய வேண்டியது அவசியம்தான், ஆனால் அதை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். கர்த்தரும் அவர் தொடர்பான அத்தனையும் உங்களுடைய இருதயங்களில் மிக உயர்ந்த இடத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் இல்லாவிட்டால் உங்களுடைய இருதயத்திலும் குடும்பத்திலும் கடவுள் இல்லை என்றுதான் அர்த்தம். தனக்கு மரியாதை இல்லாத இடத்திற்கு கிறிஸ்து வரமாட்டார். ஒரு ஓரத்தில் கதவுக்கு பின்னால் அவரை அமர வைக்க வேண்டிய ஒரு விருந்தாளியும் அல்ல அவர். அக்கறை இல்லாத இத்தகைய செயல்களால் உங்களுக்கு எந்த நன்மையை நீங்கள் செய்து கொள்ள போகிறீர்கள்? தேவ பக்தியின் வேஷத்தை அணிந்து அதன் பலனை வாழ்க்கையில் கொண்டிராமல் இருப்பதால் உங்களுக்கு என்ன நன்மைன்னு மேத்யூ ஹென்றி எழுதியிருக்கிறார். 18ஆம் நூற்றாண்டில் எழுதுனது இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்கா இல்லையா? அன்னைக்கு வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஆனா அப்ப அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு சும்மா இருந்ததில்ல. இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ் மாதிரி அவங்க அக்கறையா அந்த குடும்ப ஆராதனை சரியா இருக்கணுங்கிறத சர்ச்சில் பார்த்துக்கிட்டா, கவனிச்சு பார்த்துக்கிட்டா. இப்ப நான் சொன்ன இந்த பிலிப்பினோ மனுஷன் ஒரு நாள் மார்னிங் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு என்னோட வந்து பேசி சொன்னாரு, பாஸ்டர் ரொம்ப கிருத்தியா இருக்கு, இந்த ஃபேமிலி வர்ஷிப் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டு, காலையிலேயே போய் தான் ஒய்ஃப் வேற போயிட்டு லேட்டா தான் வேலையில இருந்து வருது, என்ன பண்றது? நான் சொன்னேன், நீ ஒய்ஃபோட உட்காந்து உங்க 2 பிள்ளைங்களோடையும் உட்காந்து இது செஞ்சு ஆகணும். ஆண்டவர் சொல்றார், அது நம்ம குடும்பத்துக்கு அவசியமா இருக்கு. நம்ம குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடரணும்னா இது அவசியம் அப்படின்னு அவங்களோட பேசி, நீ இப்பதான் ஆரம்பத்தில் செய்ய ஆரம்பிக்கிறதுனால ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேல செய்யாதீங்க, அது போக போக பார்த்துக்கலாம். அதையும் பிளான் பண்ணி நீங்க இப்படி செய்யணும்னு ஆலோசனைகளை கொடுத்து மனுஷன் செய்ய ஆரம்பிச்சு வந்து சொன்னது, நேரத்தை கொடுத்து இப்ப செய்துகிட்டு இருக்கிறோம் பாஸ்டர். அப்ப அவனுக்கு குற்ற உணர்வு இருந்திருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா? குற்ற உணர்வு இருக்கா? செய்யாம இருக்கிறோமே, வேற என்னென்னமோலாம் செஞ்சு நேரத்தை வீணாக்குறது. குடும்ப ஆராதனையே ஒழுங்கா நடத்துறது இல்ல, ஆனா போதிக்கிறதுக்கு ஆசை, பிரசன்னம் செய்யறதுக்கு ஆசை. உறவு மனைவியோடைய ஒழுங்கா இல்ல, சுவிசேஷம் சொல்ல ஆசை. இதெல்லாம் என்னையா பித்தலாட்டம்? யாரை ஏமாத்திட்டு இருக்கான்? ஆண்டவருக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. அப்ப அந்த சுவிசேஷத்துல ஏதாவது பொருள் இருக்குமா? அந்த போதிப்புல ஏதாவது பொருள் இருக்குமா? இருக்காது. உண்மையில சொல்ல போனா வெக்கப்படணும் அதெல்லாம் செய்யறது. இதெல்லாம் சரிப்படுத்தி இந்த ஆத்மீக வாழ்க்கையில நாம் மேல உயர்ற வரையும் அதை நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற ஒரு உறுதி வேணும். அப்பதான் யோக்கிய உண்மையான கிறிஸ்தவன். அதெல்லாம் செய்யாம விட்டுட்டு மற்றவங்க முன்னுக்கு ஏதோ அவங்க நல்லா பேசணும் இதெல்லாம் செய்யறதுக்கு கிறிஸ்தவம் இல்ல. அது செத்த சபைன்னு சொல்லுவாங்க, அதுலதான் அப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆத்மீக
எழுப்புதலே இருதயத்தில் இல்லாதவங்கெல்லாம் பாஸ்டர்லாம் இல்லையா? சிஎஸ்ஐ மாதிரி இடங்கள்ல மேத்தடிஸ்ட் அதில் இருக்கிறான். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அப்போ வேதம் நேரத்தை நாம் மீதப்படுத்த வேண்டும் என்று எபேசியர் 5:16 சொல்லுது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இந்த தமிழ் மொழிபெயர்ப்புல தவறு இல்லை, இருந்தாலும் அது எழுத்துப்பூர்வமா இல்லை. கிரேக்க மூலத்துல பார்க்கிற பொழுது நேரத்தை பெற்றுக்கொள் அப்படின்றது. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப 2 வார்த்தைகள், கிரேக்க வார்த்தைகள் இணைந்து ஒரே வார்த்தையை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல தான் சரியா போட்டிருக்காங்க, பை யுவர் டைம். நேரத்தை நீ வாங்க. பணம் கொடுத்து வாங்க முடியாது, அதை வாங்கி எடுக்கணும். அதுக்கு நாம தான் முயற்சி செய்யணும், அதை வாங்கி எடுக்கிறது. ஆகவே நமக்கு இருக்கிற நேரத்தில் தேவையானதெல்லாம் நம்ம சேமித்து அதை பயன்படுத்தி, இப்ப இந்த குடும்ப ஆராதனைக்கு அதை செய்யறதுலையும் கூட ஒரு முக்கியமான காரியம் அவசியமா இருக்கு. பங்க்சுவாலிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நேரத்துக்கு ஒரு இடத்துல இருப்பது. அத வாழ்க்கையில நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டீங்களா? கிறிஸ்தவரா இருந்து, அதாவது நேரத்துக்கு காரியத்தை செய்யறது, நேரத்தை தவறாம செய்யறதுன்னு பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில் நீங்க உயருது, முன்னேறி. எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அது நாங்கள் நல்லா பழக்கி கொடுத்துருக்கிறோம். அவங்க பார்த்தே கத்துக்கிட்டான். எல்லா டைமுக்கு தான் சர்ச்சுக்கு போறதுனால டைம். சரி, 10:30 மணிக்கு சர்வீஸ், 9:40 கிளம்பிடுவேன் சர்ச்சில் இருந்து. 10 மணிக்கு சர்ச்சில் இருப்பேன். இந்த ½ இருக்கு, மற்றதெல்லாம் நான் பார்த்து ரிலாக்ஸா செஞ்சு ஆராதனை ஆரம்பிக்கணும். என் வைஃபுக்கும் தெரியும். 9:40 அவர் போயிடுவார். அப்ப அந்த 9:40க்கு முந்தி எல்லா வேலையும் செஞ்சிடணும். இது பழக்கப்படுத்த வேண்டியதுதான். நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஒரு ரூட்டீனுக்கு கொண்டு வந்துட்டா அப்புறம் மெஷின் மாதிரி போயிட்டு. இப்ப 3 நாள் என்னை வந்து பிக்கப் பண்றதுக்கு 9 o'clock வினோத் வந்துடுவாரு. 9க்கு நான் அங்க இருப்பேன். மேல இருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு எல்லாம் டைமை போட்டு செஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. சரி, அவரை வந்து அங்க காக்க வச்சுக்கிட்டு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் இருக்கணும், நேரம் தவறாம. அது நேரத்தை சேமிப்பதுங்கிற அந்த காரியம் பொறுப்பு இல்லாதவர்களால முடியறது, பொறுப்பற்றவர்கள். அப்போ எல்லா விஷயத்தையும் கண்ணோடையும் கருத்தோடையும் செய்ய பழகி இருப்பவர்களுக்கு தான் இந்த நேரத்தை தகுந்த முறையில பயன்படுத்திக்க முடியும். மேல்நாட்டுல எல்லாம் வேலையில நாங்க மேலையும் போக முடியாது, சரியாக செய்ய முடியாது, நேரம் தவறுதல் இருந்தாங்க. லேட்டா ஆபீஸுக்கெல்லாம் போயிட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இன்னொரு வாரம் அடுத்த வாரம்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்வோம்? இருக்கிற ஒரு நாள் ஒரு லேட்டரா கொடுத்துருவாங்க. வேற ஆளை போட்டோம், இதுக்கு நீங்க போயிட்டு வாங்க. நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த யூனியன் அது இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. பாஸ் சொன்னா சொன்னது போயிட வேண்டியதான். என்ன பிரச்சனை? நேரம் சரியா இல்லை. எங்க பிள்ளைங்கள்லாம் 2 பேருமே ரொம்ப உயரமான பதவியில இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரம் தவறக்கூடாதுன்ட்டு பழக்கி கொடுத்ததுனால அப்படியெல்லாம் இருப்பாங்களா எங்களுக்கு தெரியாது. 8 மணிக்கு லைட் ஆஃப் பெட்ரூம்லன்னா ஆஃப் ஆயிடும். என் பையன் கேட்பான், இன்னும் 5 நிமிஷம் டேட். நோ, 5 நிமிஷம் ஏலாது. 8 மணிக்கு நீ லைட் ஆஃப் பண்ணி 8 மணிக்கு முந்தி வேணா புஸ்தகம் படி. நீ ஏன் முந்தைய புக்க வாசிக்கல? இப்பதான் ஏன் வாசிக்கணும்? ஸோ 8 o'clock யூ ஆஃப். சின்ன வயசுல இருந்து அப்படிதான் பழக்கி விட்டுருக்கணும். அதனால அவங்க படுக்க போற டைமும் சரி, எழும்புற நேரமும் சரி, ஹோம் ஒர்க் செய்யறது சரி, எல்லாமே நேரத்துக்கு செஞ்சிருவாங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸ்கூல் காலத்துல, யூனிவர்சிட்டி காலத்துலயும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு கை கொடுக்குது தெரியுமா? அவங்க வேலையில ரொம்ப மெத்தாடிக்கலா, ரொம்ப கேர்ஃபுல்லா எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுல பயங்கரமா இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப நானும் என் மனைவியும்
நேரத்தையே சரியா மதிப்பு கொடுக்காம எல்லாம் இருந்திருந்தா எங்க பிள்ளைங்களும் அப்படிதான் வந்துடும். எல்லாம் உங்ககிட்ட இருந்து வாரது தான் கத்துக்கிறது உங்க பிள்ளைகள். சரி, வேற யார்த்தி இருந்து கத்துக்கிட்டு போறது. ஸோ நேரத்துக்கு மதிப்பு கொடுக்க பழகுங்க. நம்ம ஊர்ல இது என்ன இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறா, இதெல்லாம் பெருசா நினைப்பான். ஆனா இது பெருசா கடிக்கும். நிச்சயமா நம்ம செய்யற தொழில்கள் மற்ற எல்லா விஷயத்திலையும் கடிக்கும். பங்க்சுவாலிட்டி இருக்கும், கொடுத்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதெல்லாம் இருக்கு. அத பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கு. இவ்வளவு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் மத்தியிலையும் கூட என்னை வீட்டில இருந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அதெல்லாம் நான் வாங்கிட்டு போக தவற மாட்டேன். நேரத்தை பிடிச்சி அதை செய்யணும். நேரத்தை வாங்காம அதை நான் செய்ய முடியாது. அப்ப குடும்ப ஆராதனை நேரம் இல்லாம செய்ய முடியாது. அப்ப அந்த நேரத்தை வாங்கணும்னா அதை அருமையாகவும் செய்ய முடியும். அதை நீங்க தான் உங்க குடும்பத்தோட பேசணும். முதல்ல குடும்ப ஆராதனையுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நான் நிறைய சொல்லிட்டேன். குடும்பம் இருக்காதியா குடும்ப ஆராதனை இல்லாச்சு கிறிஸ்தவ குடும்பமா வாழ முடியாது, குடும்பமா வாழ முடியாது. இன்னொன்னு சாக்கு போக்கு, குடும்ப ஆராதனை சலிப்பூட்டுகிறது. வேதம் வாசிக்கிறதும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதும் அதை விளக்கப்படுத்தி குடும்பத்துக்கு சொல்றதும் சலிப்பூட்டுகிறது. எப்படி அது சலிப்பூட்டும்? ஆவிக்குரியவனா இல்லாத ஒருத்தனுக்கு தான் அது சலிப்பூட்டுறதா இருக்கும். ஏன்னா அவன் ரட்சிப்பு அடையில. இப்போ இந்த பாரம்பரிய சபைக்கு போயிட்டு வந்திருக்கிறவங்க அவங்களால ஆவிக்குரிய விதத்துல குடும்ப ஆராதனை நடத்த முடியுமா? கஷ்டம். ஆனா ஆவிக்குரியவர்களாக ரட்சிப்பு அடைந்தவர்களுக்கு அது சலிப்பூட்டுறதுங்கிறது பெரிய ஆச்சரியம் தான். அப்படி சொல்றதுக்கும் அதுக்கு என்ன செய்யலாம்? அது சலிப்பூட்டாத வகையில அதை நம்ம நடத்த பார்க்க. குடும்ப தலைவனாக இருக்கிறவன் தன் மனைவியினுடைய அறிவு, மனைவியினுடைய ஞானம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மனைவிக்கும் கணவனை பத்தி அவனுடைய அறிவு, ஞானம் எல்லாம், ஆற்றல் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது ரொம்ப முக்கியமான. பிள்ளைகள் வித்தியாசமான வயசுல இருப்பான். அவங்களும் என்ன நிலையில இருக்கிறாங்க? ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை ஒரே மாதிரி இருக்காங்க. ஒன்னு புத்திசாலியா இருக்கும், ஒன்னு கொஞ்சம் புறவா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பெற்றோர்களை விட இதை அதிகமா தெரிஞ்சு வரைக்க யாராலும் முடியாது. எந்த பெற்றோராவது மனைவியை பத்தி சரியா தெரியாது, பிள்ளைகளை பத்தி சரியா தெரியாதுன்னா அவன் பெற்றோரே இல்லை, குடும்ப தலைவனே இல்லை. இப்ப அதெல்லாம் தெரிஞ்சு வைத்திருந்து நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு ஏற்ற விதத்துல வேத பகுதிகளை எல்லாம் தெரிவு செய்து அதை ஏற்கனவே அதை வாசித்து சிந்தித்து பார்த்து அதை எப்படி இவர்களுக்கு புரியும்படியாக அதே நேரத்தில் சலிப்பு ஏற்படாத வகையில் நேரத்தோட சொல்லி முடிக்கணும்னு தெரியும். செய்ய 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 அது பயிற்சியில வந்துடும். அப்போ ஒரு குடும்ப ஆராதனை சலிப்பு ஊட்டுறதாகவோ சலிப்பு ஊட்டாத நல்ல விதத்தில் இருப்பதோ நம்ம கையில தான் இருக்கு, குடும்ப தலைவனுடைய கையில தான் இருக்கு. பார்த்தீங்களா? ஆகவே அதை ஒரு ஆவிக்குரிய விதத்துல ஒரு சடங்காக செய்யாமல் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விதத்துல, அனுபவிக்கக்கூடிய விதத்துல செய்யணும். சர்ச் ஆராதனைக்கு போய் நம்ம கேட்கிற பிரசங்கம் ஏனோ தானோன்னு செய்யற மாதிரி சலிப்பூட்டுறதா இருந்தா எவ்வளவு நாளைக்கு சபை ஓடுமா? சில பாஸ்டர்ஸ் இருக்கிறான், சிலது என்ன 90% இந்தியாவில் இருக்கிறான். 15 நிமிஷம் உட்காந்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, உளறல்களாக. அவங்க போய் குடும்ப ஆராதனையில அதை சலிப்பு ஏற்பட இல்லாம பார்த்துக்கிறது குடும்ப தலைவனுடைய வேலை. இத பத்தி ஜோயல் பீக்கி என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஏன்னா நிறைய சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு பல வேலை, வீட்டுல இருந்து வேலையில இருந்து வீட்டுக்கு வர்றது ரொம்ப களைச்சு போய் செய்ய வேண்டி இருக்கு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பீக்கி சொல்றாரு, நீங்கள் களைப்போடு இருப்பீர்களானால் கர்த்தர் மேல் இருக்கும் அன்பின் காரணமாகவும் குடும்பத்தின் மேல் இருக்கும் அன்பின் காரணமாகவும் களைப்பை தூக்கி எறிந்து விட்டு குடும்ப ஆராதனையை நடத்துங்க.
கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பவன் தன்னை கவனித்துக் கொள்ளுகிறவனாகவும் பொறுப்புள்ளவனாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நேரத்துக்கு படுக்கைக்கு போய் அதிகாலையிலே எழுகின்ற பழக்கத்தையும் சரீரத்துக்கு அசதியை உண்டாக்காத உணவருந்தும் பழக்கத்தையும் நான் சொல்லப்பா, திட்டாதீங்க, ஜோயல் பிக்கு சொல்றார். கேட்டீங்களா? நேரத்துக்கு படுக்கைக்கு போய் அதிகாலையில் எழும்புறது மட்டும் இல்ல, சரீரத்துக்கு அசதியை உண்டாக்காத உணவருந்தும் பழக்கத்தையும். 10 இட்லி, அதான் அவர் வாசையில் அப்படி சொல்றார். முடிந்த வரையில் 20 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்வதை, நேரத்துக்கு படுக்கணும், நேரத்துக்கு எழும்பணும், அசதியை ஏற்படுத்துகின்ற 10 இட்லி மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடாம உடற்பயிற்சி செய்யும் வழக்கத்தையும் கொண்டிருந்து ஆவியின் துணையோடு வாழ்க்கையை நடத்தி வருகிறவர்கள் களைப்பை எதை செய்யாமல் இருப்பதற்கும் காரணமாக முன்வைக்க மாட்டார். செய்யறதா நம்ம செய்யறது. காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உட்காந்துருக்கிறேன், அந்த மற்ற டேபிள்ல 4 ஃபாரினர்ஸ் வேலைக்கு வந்திருக்கிறாங்க உட்காந்து. அப்ப ஒருத்தன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டான். இப்போ இந்த லேடி, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னோடனே, நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன். அவனுக்கு ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கும். சரி, அதை விடமாட்டான். அன்னைக்கு அவன் வேலை செய்யணும், கையெல்லாம் கட்டி எல்லாம் ரெடியா போறாது. காலையில் எழுப்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முந்தைய அவன் ஜிம்முக்கு போயிட்டானா இல்லையா? ஏன்னா அசதியா இல்லாம இருக்கிறதுக்கு எனக்கு உடற்பயிற்சி அவசியங்கிறது அவங்களுக்கு தெரியுது. சாப்பாடு மாதிரி அது அவசியம். உடற்பயிற்சி செய்யாதித்தான் நம்ம உடம்பு சரியா இயங்காமல் அசதி வரும். அசதி வராமல் இருப்பதற்கு உடற்பயிற்சி செய்யணும். இப்ப இன்னொன்னு சொல்லுவாங்க, இப்ப இந்த தடைகள், குடும்ப ஆராதனை சந்திக்கின்ற முகம் கொடுக்கிற தடைகளை பார்த்துக்கிட்டு இன்னொரு சொல்லுவாங்க, இந்த குடும்ப ஆராதனைங்கிறது ரொம்ப பழங்காலத்துக்கு உரியது. ஆதி காலத்துல அவங்க எல்லாம் செஞ்சது இதெல்லாம் நம்ம என்ன இந்த காலத்துல செஞ்சிட்டு இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம இனத்துல திருச்சபைகள் வேத பூர்வமாக அமைந்து பக்தி விருத்தியோடு செயல்பட்டு வந்திருக்கும் காலம் வரலாற்றுல மிக குறைவு. 19ஆம் நூற்றாண்டுல ரேனியஸ் பார்க்கலாம், அவருடைய நீண்ட கால ஊழியங்கள். அதுக்கு பிறகு எல்லாம் படுத்து போச்சு, CSI ஆகும். ஆகவே இந்திய வரலாற்றிலையும் எடுத்து பார்த்தா கிறிஸ்தவம் உயர்நிலையில இருந்த காலம் மிக மிக குறைவு. பாத்தீங்களா? இப்ப ரேனியஸ் இருந்த காலத்துல குடும்பங்கள் எல்லாம் இதெல்லாம் செய்ய வச்சிருந்தார். அருமையான கிறிஸ்தவர்களை உருவாக்கி இருந்தாரு, போதகர்களை உருவாக்கி இருந்தாரு. சர்ச்சில் தான் குடும்ப ஆராதனையை அவர் செய்திருக்கிறார். எல்லாம் மணி அடிக்கும். கோயிலுக்கு ஆராதனைக்கு மட்டும் இல்ல, குடும்ப ஆராதனையை வீட்டுல ஆரம்பிக்கணும்னு அதுக்கும் மணி அடிக்கும் கோயில் இருந்து. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் பழக்கப்படுத்தி இருந்தாங்க. அப்ப அந்த விதமான ஒரு எழுப்புதல் காலத்துல நாம வாழ்ந்து வரல. நமக்கு வரலாற்று அறிவும் தெரியாம இருக்கிறதுனால ரேனியஸ் இருந்தது கூட தெரியாது, அவருடைய ஊழியங்களும் தெரியாம வளர்ந்திருக்கிறோம். சரி, இதனால இந்த வரலாறு தெரியாத காரணத்தினால பல காரியங்களை நம்ம காலத்துக்கு இது சரி வராதுன்னு ஒதுக்கி வச்சிடணும். அப்ப வரலாற்றுல அது நடந்திருக்கிறதோ அந்த மனிதர்கள் செய்திருக்கிறதையோ கூட நம்ம அது கிறிஸ்தவத்தின் ஒரு பகுதியா இருக்குங்கிறது அறிவே நமக்கு இல்லாம, அதெல்லாம் கிறிஸ்தவம் உயர்நிலையில் இருந்த காலங்கள்ல கிறிஸ்தவ மத்தியில இருந்தது. ஆகவே இது பழங்காலத்துக்கு உரியதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறான. ஆகவே எந்த குடும்ப ஆராதனை நடத்துறதுக்கு பல விதத்துல நமக்கு தடைகள் வாரது போல தெரிந்தா அது உண்மையிலேயே தடைகள் இல்லை, நம்மால வர நாம ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகள். அது தீர்க்க முடியாததே இல்லை. நேரத்தை மீதப்படுத்துவதன் மூலமும் குடும்பமா உட்கார்ந்து இதை பேசி என்ன பண்ணலாம், இது பண்ணி ஆகணுமே, இல்லாட்டி நம்ம ஒழுங்கா விசுவாச குடும்பமா இருக்க முடியாது, சபைக்கும் விசுவாசமா இருக்க முடியாது, கணவன் மனைவிக்கும் மனைவன் கணவனுக்கும் விசுவாசமா இருக்க முடியாது. ஆகவே இது செஞ்சு ஆகணும்ட்டு ஒரு பொறுப்புள்ள கணவனாக அதை செய்ய ஆரம்பித்தால் மாற்றங்கள் ஏற்படும். பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், நீங்க உதவிக்காரர்களா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் குடும்ப ஆராதனை நடத்துறாங்களா நீங்க பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு. முதல்ல நீங்களும் செய்யணும், அவங்க செய்யறாங்களான்னு பார்த்துங்க. யாரையும் டீக்கனாலாம் போட ஆரம்பிச்சிடாதீங்க, இதெல்லாம் செய்யாதவங்க.
ஏன்னா இது பக்தி விருத்திக்கும் பக்தி வைராக்கியத்துக்கும் இலக்கணம் அறிகுறி இல்லையா? அது என்ன, டீக்கனோ பாஸ்டரோ இருந்தா மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற விதத்துல இந்த காரியங்களை செயல்படணுங்கிறது வேணும். அப்ப மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிற விதத்தில் இந்த விஷயங்களை செய்யாதவர்கள் சபை தலைவர்களாக இருந்து சபைக்கு என்ன லாபம், என்ன பயன்? அதே மாதிரி வாலிபர்களுக்கும் பணி தியானம் செய்யறத சொல்லி கொடுத்தது, கத்து கொடுத்தது. சரிங்களா? ஆகவே ஆரம்பிச்சிருங்க, இப்பவே ஆரம்பிச்சிரு. நம்ம ரொம்ப காரியங்களை கவனத்தை செலுத்துறோம். வேலை, அதுல இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். பணம், வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்றோமா இல்லையா? ஆனா விசுவாசம் கீழே இருக்க முடியுமா? இருக்கலாமா? எப்படி இருக்க முடியும்? ஆகவே எந்த எக்ஸ்கியூஸும் கூட இதுக்கு சரி வர. எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத விட நமக்கு வேதனைப்பட்டு ஆண்டவர் முன்னுக்கு பண்றாரு. குடும்பத்திலேயே பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் முன்னிலேயே கணவன்மார்கள்லாம் நீங்க மன வருத்தப்பட்டு உங்க தவற சொல்லி மன்னிப்பு கேட்டு சரியா ஆரம்பிக்க. அதான் நீங்க செய்யணும். மன்னிப்பு கேட்கணும். மனம் திரும்புகிறவன் மன்னிப்பு கேட்பானா இல்லையா? அதுல என்ன குறைஞ்சு போயிடும்? ஆண்டவர்கிட்டயே நம்ம கேட்க வேண்டியிருக்கிற செய்யற தப்புதான். ஆகவே எந்த சாக்கு போக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவர் நேரத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவர், நமக்கு எந்த குறையும் வைக்காத விதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். இவ்வளவுதான் செய்கிற தேவன் அவருக்கு நம்மளால நேரம் கொடுக்கறதுக்கு என்னன்னு என்னால முடியுது கொடுக்காம இருக்கிறது, அதுதான் யோசிக்கணும். ஆகவே தடைகளே இல்லை, நாம ஏற்படுத்திக்கணும். அதை ஒதுக்கி வச்சுட்டு வைராக்கியத்தோட குடும்ப ஆராதனையில் ஈடுபட்டு அதை சந்தோஷத்தோடு செய்ய, ஆனந்தத்தோடு செய்ய. நீங்களும் உங்க மனைவி உங்க பிள்ளைகள்லாம் எங்கேயோ போயிட போறீங்க இல்லையா? குடும்ப ஆராதனை எல்லாம் சரியா செஞ்சுட்டு வந்தா அங்கதான் பிள்ளைகளுக்கு சுவிசேஷ பாலே ஊற்றுறோம். அங்கதான் ஊற்றுறோம். உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் சேர்ச்சில இருந்து வாரப்ப சாமனை பத்தி பேசுறது, வீட்டுல வினாவிட போதனைய சொல்லி கொடுக்கறது, மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்களான்னு பாக்குறது, நீ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது, எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் அதுக்குள்ள கொண்டாந்துறது. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்ய பார்ப்பார், என்ன செய்யும்படியா எதிர்பார்க்கிறார். அவங்க ஸ்கூலுக்கு போறது, பாடத்துல வர பிரச்சனை எல்லாத்துலயுமே ஆண்டவர் வந்துருவார். இப்படியே ஒரு வேதப்பால ஊட்டிக்கிட்டே வருகிற பொழுது ஆண்டவர் கிரியை செய்து அவற்றையெல்லாம் பயன்படுத்தி அவர்களை ரட்சிக்கிறார். ஆகவே எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காதீங்க, சாக்கு போக்கும் கொடுக்காதீங்க. இதெல்லாம் மன வருந்தி திருந்தி சரியா செய்யறத ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு குறை வைக்க மாட்டார். ஓகே, பாய். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, குடும்ப ஆராதனை மட்டுமல்ல, தனியாக நாம் ஆராதனை செய்வதற்கு கூட, ஏன் சபையில் செய்கிற காரியங்களுக்கும் கூட எத்தனையோ சாக்கு போக்குகளை சொல்லி சொல்லி உமக்கு காணிக்கை கொடுப்பதிலும் சாக்கு போக்கு வைத்திருக்கிறோம். இப்படியெல்லாம் வாழ்ந்து விசுவாசிகள் என்று எங்களை எப்படி தொடர்ந்து அழைத்து கொள்ள முடியும்? ஆண்டவரே, எங்களை மன்னியும். இந்த குறைபாடுகளை எல்லாம் சிறிது சிறிதாக முழுமையாக நீக்கி ஆத்மீக வைராக்கியத்தோடு குடும்பத்தோடு வாழ்கின்ற ஒரு நிலைமை எங்களுடைய குடும்பங்களில் இருக்குமாறு நீர் கிருபை பாராட்டு. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லி திருத்தாத விஷயமே இல்லை. அதை கருத்தோடு வாசித்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும் நீர் கிருபை பாராட்டு. தொடர்ந்து எங்களோடு பேசும் இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது. குடும்ப ஆராதனை எப்படி நடத்துவது என்பதை படிக்க போகிறோம். அதையும் கூட நாம் நல்லபடி விளங்கிக் கொள்ளவும் சரியாக அதை பயன்படுத்தவும் நீர் கிருபை பாராட்டும். இந்த 4 நாட்களாக நீர் எங்களை கூட்டி வந்து
எந்தவித தடங்களும் ஏற்படாத விதத்தில் எங்களை பார்த்து கொண்டு ஐக்கியத்தை பலப்படுத்தி அன்போடும் சந்தோஷத்தோடும் இந்த நாட்களை அனுபவிக்க நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். நாட்கள் வேகமாக ஓடிவிட்டதையும் நாம் பார்க்கிறோம். இருந்த பொழுதும் நீர் எங்களை தொடர்ந்து போஷிக்கிற தேவனாக இருக்கிறீர். இவர்களெல்லாம் திரும்பி வீடுகளுக்கு போகிற பொழுதும் பாதுகாப்போடு அவர்களை நீர் கொண்டு சேர்க்க வேண்டும் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கேட்கிறோம். ஆமென்.